ஹாய், இந்த சம்ம பார்ப்போம். ஒரு இருசக்கர வாகனத்தோட விலை ரூ. 80,000. எப்பன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதோட விலை ரூ. 80,000. முதல் ஆண்டுல 4% குறையுது, 2ஆம் ஆண்டுல 4% அதிகரிக்குது. ஸோ தற்போதைய விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா சில நேரம் எக்ஸாம்ஸ்ல ஃபார்முலா மறந்துரும் நமக்கு டென்ஷன்ல. ஸோ நம்ம டைரக்ட்டா இந்த அமௌண்ட்ட வச்சு தான் போட போறோம். ரூ. 80,000. இந்த ரூ. 80,000ல 1% கண்டுபிடிக்கிறேன். 1% கண்டுபிடிக்கிறதுனா ஒண்ணும் இல்ல. 2 டிஜிட் தள்ளி புள்ளி ஒரு பாயிண்ட் வச்சோம்னா அதுதான் 1%. இப்போ 1% எவ்வளோ? ரூ. 800. இப்போ 4%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 4% எவ்வளோ? 3,200. 4% என்ன ஆகுது? குறையுது. ஸோ நம்ம இந்த அமௌண்ட் இந்த ரூ. 80,000 இருந்து நான் இந்த இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா வட்டி 3,200, அதை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 76,800 கிடைக்குது. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 2ஆம் ஆண்டுல 4% அதிகரிக்குது. இப்போ போய் மறுபடியும் நம்ம 80,000க்கு கண்டுபிடிக்கக்கூடாது. இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா ஒரு அமௌண்ட் 76,800, அதில் தான் 4% அதிகரிக்குது. ஸோ நம்ம இந்த 76,800க்கு 4% எவ்வளோன்னு பார்க்குறோம். 1% 768, 4%னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 3,072 கிடைக்குது. அதிகரிக்குது. ஸோ நம்ம ஆட் பண்ணுறோம். எதோட ஆட் பண்ணுறோம்? இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா 76,800ஓட ஆட் பண்ணோம்னா 79,872 கிடைக்குது. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர்.